ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். அதாவது வந்து ஆஹ், நான் இந்த கெஃபைன் டிரைவ் பற்றி இன்னொரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து இப்போ எனக்கு நியூஸ் வந்தது வந்து என்னுடைய செக்யூரிட்டி வந்து வீட்டில் இருக்கிற செக்யூரிட்டி வந்து எனக்கு பேசும்போது சொல்லின்னு இருந்தார். இது வந்து அந்த ரெண்டு பசங்க சொன்னேன் இல்லையா, சந்துரு அண்டு குருன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் இந்த ஹாட் சிக் இப்போ ப்ரொமோட் பண்ணுகிறாங்க இல்லையா, ஃப்ரான்ச்சைஸி. அந்த பசங்க இங்கே வராங்களான்னு கேட்டாங்க யாரோ. என்னன்னா என் பையனு ஏமாற்றிட்டாங்க சொல்லிட்டு வந்து ஒரு 2-3 மாதமாக எதுக்கு என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு நான் என் செக்யூரிட்டி கிட்ட கேட்டேன். நான் கேட்டதுக்கு வந்து ஆஹ், எனக்கு என்ன கேட்டாங்க, என்ன ஆச்சு இது. இல்லை அவர் நான் மூடிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லலை, அவர் ஊருக்கு போயிட்டுருக்கிறாரு, அவர் வந்த பிறகு திறப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிட்டுருக்கிறாரு. ஸோ அதாவது வந்து இவங்க வந்து இந்த மாதிரி ஏமாற்றி 2.5 லட்ச ரூபா ஒருத்தர்கிட்டயே கலெக்ட் பண்ணிக்கின்னு இது பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நான் அதான் கோயம்புத்தூர் போலீஸ் கமிஷனருக்கு எழுதினேன், ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை, அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த இடமே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க, அது தெரியும், அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இது வந்து இப்போ வந்து அதான் இன்னும் 50வது ஃப்ரான்ச்சைஸி அது இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணால், இப்போ இது வந்து அரக்கோணத்தில் வந்து ஏதோ வந்து திறந்துருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள், இதான் இவன் ப்ரொமோஷன் 2 நாள் 3 நாள் போடுவான், போட்டு போயிடுவான். போயிட்டு அவ்வளோதான், அதுக்கப்புறம் வந்து கண்டுக்க மாட்டானுங்க. அதுக்கப்புறம் நீ எக்கடி கட்டினா உனக்கு ₹1 வாங்கிக்கினா நீ அது பிஸ்னஸ் நடக்குதா இல்லையா என்ன எது, இவங்களுக்கு அந்த மசாலா வாங்குறது மட்டும் ஏதோ அதுக்கு காசு கொடுத்தா மசாலா அனுப்புவானுங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த இப்போ அந்த இது கூட இது பண்ணானுங்க, ஞாபகம் இருக்குங்களா? இப்போ கூட வந்து உங்களுக்கு வேலை வேணுமா, அதாவது வந்து வேலை வேணும்னா எங்ககிட்ட வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு போட்டு வேலை கொடுத்து உங்களுக்கு சம்பளம் கொடுத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இவங்க எடுக்கிறவங்க எல்லாம் வந்து தி ஆர் நாட் அட் ஆல் ப்ராப்பர் ஷெஃப்ஸ். இவங்களை வந்து எதனா ஒன்று ட்ரெயின் பண்ணி அமுச்சிடுறது. போகிறாங்க இல்லையா, அவங்க மாட்டிக்கிறாங்க, அவங்கக்கிட்ட மாட்டிக்கின்னு ரொம்ப கஷ்டம் பாவம். அந்த திறக்கிறவங்கெல்லாம் வந்து மாட்டிக்கின்னு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸே வந்து இட்ஸ் அ யூஸ்லெஸ் பிஸ்னஸ்ஸுங்க. ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் வந்து அதாவது எப்படின்னா, இவங்களுக்கு சாப்பாடு போட்டு சம்பளம் கொடுத்து இடம் கொடுத்து தங்கிறதுக்கு கரண்ட் பில்லு கட்டி எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு பிஸ்னஸ் நடத்த முடியுங்களா? இப்போது நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிஸ்னஸ் வந்து நடத்த முடியாது. அதாவது வந்து ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா அங்கே வந்து சம்பளம் கொடுப்பாங்க, அந்த சம்பளத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா வேலை வந்து இது நீங்கள் வாடகை கொடுக்குறதோ இல்லை சாப்பாடு சாப்பிட்றதோ இல்லை நீங்கள் தான் செலவு பண்ணிக்கணும், உங்களுக்கு ஒரு சம்பளம்னு கொடுப்பாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் மட்டும் எனக்கு ஒன்றுமே புரியலை. எதுக்காக வந்து சாப்பாடு போட்டு சம்பளம் கொடுத்து இடம் தங்கிறதுக்கு கொடுத்து அவங்களுக்கு கரண்ட்டு பில்லு எல்லாம் கொடுத்து இது எப்படி எனக்கு கட்டுப்படி ஆகாது? லோக்கல்லையே இருந்து ஆள் வந்தாங்கன்னா இட் இஸ் பெட்டர். வெளியே ஆள் இருந்து ஏன் வரணும்னு எனக்கு ஒன்றுமே புரியல, ஏதுக்கு லோக்கலில் கிடைக்க மாட்டாங்கன்றாங்கன்னு புரியல. இது ஒன்று. அடுத்தது வந்து அதான் சொல்கிறேனே, இப்போ நான் வந்து இந்த பையனுக்கு குருவுக்கு வந்து நான் வாட்ஸ்ஆப்பில் வந்து இது அனுப்பிச்சிட்டேன். 14 days உனக்கு டைம் கொடுக்குறேன்னு February 10 அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் பதில் இல்லை, ஒன்றும் இல்லை. எனக்கு நீ வந்து இமெயிலில் காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சேன், பதில் இல்லை. அப்புறம் வந்து என்ன பண்ணால் அங்கங்கே திறக்கிறேன்னு சொல்லிட்டு, ஐயோ இங்கே இது ஓப்பன் பண்ணோம், அங்கே ஓப்பன் பண்ணோம், இது பண்ணணும் அது பண்ணணும்னு கதை. என்ன ஜனங்க இதெல்லாம் ஏமாந்து போயிட்டு 2.5 லட்ச ரூபாய் அப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செலவு பண்ண வேண்டியது
மற்ற இன்டீரியர்ஸுக்கு செலவு பண்ணணும், இடத்துக்கு செலவு பண்ணணும், அட்வான்ஸு கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். இப்போது என் இடத்துல வந்து நான் சொந்த இடம் வச்சுன்னு இருந்ததுனால பரவாயில்ல. நான் வந்து ஐ வாஸ் ஏபிள் டு சஸ்டெயின் ஈவன் மந்த்லி. என்னால் 3 மாதமே சஸ்டெயின் பண்ண முடியல. என்ன அதாவது இவங்க சப்போர்ட் பண்ணாததுனால எனக்கு எவ்வளோ பிரச்சனைன்னா, அந்த 2 பேர் காசு கொடுத்து வர வச்சு அவங்க வந்து எடுத்துன்னு போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் அம்சம் வந்து ஒருத்தனை வந்து அவன் வந்து குடிச்சிட்டு வருவானா. இப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னார், அவன் குடிச்சிட்டு வருவானா இதுக்கு ஹோட்டலுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என் ஃப்ரெண்டு. ஸோ இது மாதிரியெல்லாம் அனுப்புகிறானுங்க இவங்க வந்து ஏமாத்திக்கினே இப்படியே வந்து பொழைச்சின்னு இருந்தாங்கன்னா, இது மாதிரி ஹாட் சிக்கன் சொல்லிட்டு திறந்துட்டு யார் வந்து ஏமாந்து இது பண்ணீங்களோ அவங்கெல்லாம் வந்து தயவு செய்து இது பண்ணுங்க. கேன் யூ ஸ்டாப் தட் ப்ளீஸ்? அதாவது வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுறதுன்னா பண்ணுங்கள். யார் ஏமாந்தீங்களோ ஹாட் சிக்கன்னு திறந்து இவங்கக்கிட்ட எல்லாரும் வந்து நம்ம ஒன்றா சேர்ந்து இவங்கள வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இதை ஸ்டாப் பண்ணால் தான் உண்டுங்க. இல்லைன்னா வந்து இதை வந்து இவங்க வந்து இன்னும் கண்டினியூஸாக வந்து பண்ண போகிறானுங்க. பண்ணிவிட்டு ஏமாத்தினே தான் இருக்க போகிறாங்க. நீங்களும் ஏமாற போகிறீங்க. இப்போ பாருங்கள், இது வந்து இதே மாதிரி தான் போட்டுட்டு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுட்டு என்ன பண்ணுவான், இவ்வளோ ₹1,00,000 ரிட்டர்ன் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஜனங்க வராங்களா இல்லையான்னு கூட தெரியாது. அந்த சும்மா ப்ரொமோஷன் டைமில் இதே தான். இதை பாருங்கள். கிட்டத்தட்ட 9 days இன்னும் 10 நாள் கூட ஆகல. இந்த 9 நாள்ல நம்மளோட ஆட்சிக்கு எவ்வளவு சம்பாதிச்சிருக்குன்னு நாங்க வெளிப்படையா காட்ட போறோம். இந்த 9 நாள்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட்லயே எடுத்திருக்கோம். சோ இந்த வெறும் 9 daysல ₹1,23,000 மேல அக்கௌண்ட்ல மட்டும் வந்திருக்கு. ப்ரோ கேஷ் எவ்வளவு ப்ரோ வந்திருக்கும்? கேஷ் வந்து ஒரு 35 to 40. ஸோ 160 பிளஸ் ₹1,60,000 மேல இந்த வெறும் 9 daysலேயே வந்திருக்கு. இது வந்து ஆக்சுவலா நாங்க எதிர்பார்க்காததை விட நல்ல வரவேற்பு அரக்கோணத்துல. ஸோ நாங்க ஆஃபர் டைம்லயே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 30,000க்கு மேல ரன் ஆச்சு. வெறும் 2 days தான் நாங்க ஆஃபரே கொடுத்தோம். அப்பவுமே ₹30,000 மேல ரன் ஆச்சு. அது 30,000 ஆக்சுவலா நார்மல் பிரைஸ் வச்சு பாத்தீங்கன்னா ₹1,00,000 மேல சேவிங். அது வந்து ஒரு நாள்ல அது வந்து எவ்வளவு கேஜி ஆஃப் சிக்கன்ஸ் ப்ரோ செய்வாங்க? ஸோ ஒரு நாளைக்கு ஆஃபர்ல பாத்தீங்கன்னா 40 கிலோக்கு மேல சிக்கன் சேல் ஆச்சு. இது வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் உங்க சைட்ல இருந்து. நீங்க ஹாப்பியா? அதுதான். அதுக்கப்புறம் அவர் ஹாப்பி இன்னும் வர 2 மாதத்தில் தெரிஞ்சிடும் அவர் ஹாப்பியாக இல்லையா. இது தாங்க நடக்குது. இவன் பண்ணுறது, இவன் குரு. இவன் வந்து வாயில் பேசியே வந்து எல்லாரையும் ஏமாத்தினுக்கிறான். தயவு செய்து அவன் இப்போ தம்பியை வந்து வெளியே எட்டுன்னு வர்றதில்ல. அவன் பின்னால் பேக்ரவுண்ட்லேருந்து அவன் பண்ணினுக்கிறான். ஆச்சா, தயவு செய்து இவங்களை நம்பி எதுவுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இவங்க வந்து தே ஆர் நாட் குட் பீப்புள். அதாவது வந்து நான் இது ஒரு செகண்ட் பார்ட் போட்டிருந்தேன். என்னுடைய ஃபஸ்ட் பார்ட்டும் போய் பாருங்கள், செகண்ட் பார்ட்டும் போய் பாருங்கள். அந்த வீடியோஸும் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். இவங்களை வந்து we have to bring them to contempt. அதாவது வந்து நீங்கள் ₹2,00,000 செலவு இது பண்ணிங்கன்னா ₹4,00,000 சம்பாதிக்கலாம், ₹10,00,000 சம்பாதிக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதெல்லாம் வந்து ஃப்ராடு. ஆச்சா, இதை நம்பி எவனா திறந்தீங்கன்னா, எவன் ஹாட்சிக்கு திறந்து மூடினீங்களோ தயவுசெய்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். we'll all get together. we have to take action against these 2 guys. ப்ளஸ் அவன் இன்னொருத்த அஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு குக்கு இருக்கிறான். அவன் 3 பேரும், இவங்க 3 பேரையும் வந்து we have to do something. என்னுடைய நோட்டீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இவங்க வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்னன்னு ஆல்ரெடி கோயம்புத்தூரில் வந்து பீப்புள் ஆர் தேர். they are going to go there. So it is going to take steps. ஸோ அதனால் வந்து இதை வந்து டீட்டெயிலாக சொல்லணுன்னு நான் ஒரு 3வது செகண்ட் வீடியோ போட்டேன். ஒரு பெரிய வீடியோ ஒன்று போட்டேன். அதை நான் கட் பண்ணிட்டேன். இவங்க டீட்டெயில்ஸை வந்து நான் வந்து ப்ளீஸ் டு நாட் ட்ரஸ்ட் தீஸ் 2 guys. தயவுசெய்து நகையை விற்றோ இதை விற்றோ அதை விற்றோ
ஒரு முறை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் நான் சொன்னேன்ல, 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு மீதி 4 லட்ச ரூபா கொடுத்துட்டு அம்மா கிட்ட எடுத்துன்னு போய் கொடுத்துரு. குரு அந்த மாதிரி பண்ணாத, தட் இஸ் வெரி ராங் நீ பண்ணுறது. யூ ஆர் நாட் டிஸ்க்ளோசிங் how much investment is needed originally. இவங்களுடைய செலவு, இவங்களுடைய ஃப்ரான்ச்சைஸி ஃபீ மட்டும் சொல்லிவிட்டு, சாமானுக்கு இவ்வளோன்னு சொல்லிவிட்டு மற்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாம், இப்போ நீங்கள் கடை எடுக்கணுன்னா அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், ஏசி இருக்குது, இல்லை இன்டீரியர்ஸ் இருக்குது, மற்ற எவ்வளோ செலவு இருக்குது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து யூ வில் நாட் கெட் த ரிட்டர்ன். ஓகே, இவங்க இதுக்கப்புறம் வாயின்னு போகிறாங்க தெரியுமா, அதுக்கப்புறம் அவ்வளோதான். அவங்கள போயிட்டு நீங்கள் டேவிடு காத்துனால முடியாது. இங்கே பிஸி சார், அங்கே ஷூட்டில் இருக்கிறேன், இங்கே ஷூட்டில் இருக்கிறேன், நான் ஃபோன் பண்ணுறேன், இது பண்ணுறேன், என்ன நாங்கள் பிஸி, நாங்கள் 45 திறக்கிறோம், 50வது திறக்கிறோம், என்ன இப்போ இன்னொரு பிஸ்னஸ் திறக்கிறோன்னு சொல்லியிருக்கிறோம், அது என்னன்னு தெரியல. ஸோ அது மாதிரி வந்து தயவுசெய்து ப்ளீஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்கிறேன் நான், அரக்கோணமோ ஆம்பூரோ காஞ்சிபுரமோ இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு மெட்ராஸில் 7வது இதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்குறோம் இப்போது. ஆச்சா, இதெல்லாம் ஏமாந்து தயவுசெய்து இவங்ககிட்ட போகாதீங்க. இவங்கள வந்து கமிஷனர்கிட்டையும் டெப்யூட்டி ஜெனரல் ஆஃப் போலீஸ்கிட்டையும் வந்து இதை வந்து இது பண்ணிவிட்டு ஆக்ஷன் எடுக்கணும். இது எடுத்துகிட்டு பண்ணால் தான் உண்டு. ஸோ என்னை ஏமாத்தின மாதிரி அதுக்கு பயமே இல்லைங்க அவனுக்கு. என்னடா ஒருத்தருக்கு வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி அவர் நஷ்டம் பண்ணிட்டோமேன்ற ஒரு எண்ணமே இல்லை அவனுக்கு. என்ன வந்துச்சு, அவன் காசு வந்துச்சு, தூக்கி போட்டுன்னு போயினே இருந்துட்டான், ஃபினிஷ். அதுக்கப்புறம் நாய் பக்கம் கூட அந்த பக்கம் கூட தலை காமிக்கல 2 பேரும். ஆச்சா, ஏமாத்திக்கின்னு நாங்கள் பட்டாயில் ஷூட்டிங்கில் இருக்கிறோம் சார், பேங்காக்கில் இருக்கிறோம், இதில் இருக்கிறோம், பாலியில் இருக்கிறோம், அதை இருக்கிறோம் சொல்லிட்டு இது பண்ணிட்டானுங்க. ஸோ தயவுசெய்து ஜனங்க, தமிழ்நாட்டு ஜனங்களோ கர்நாடகா ஜனங்களோ ஏமாறாதீங்க ப்ளீஸ். திஸ் இஸ் மை ஃபைனல் வீடியோ. இன்னொரு வீடியோ வந்தால் வரும். இதை வந்து நம்ம வந்து எவன் ஹாட் சிக்கோ கெஃபேன் டிரைவில் ஏமாந்தவனுங்க கூட சொல்கிறேன், சேலை ஆள் நீ என்ன உந்து என்ன கதைன்னு எனக்கு தெரியாது, அது நீ ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி வில் ஆல் டேக் ஆக்ஷன்ஸ் அகேன்ஸ்ட் திஸ் கைஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.